என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அமலேக்கனை எப்படி மேற்கொள்வது என்பதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். மோசே எப்படி அதை மேற்கொண்டான், அடுத்தது சவுல் எப்படி அதை மேற்கொள்ள தவறிட்டான், தாவீது அந்த அமலேக்கனை மேற்கொள்வதற்கு முன்பு எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கர்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெரிய நஷ்டம், அங்கே இழப்பு, அங்கே எல்லாமே அவனுக்கு இருந்ததெல்லாம் எரிந்து விட்டது. ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் முதலாவது இருதயம் திடப்படுத்தப்பட வேண்டும். காத்திருப்பதினால் இருதயம் திடப்படும், ஸ்திரப்படும். இரண்டாவது கைகளை திடப்படுத்தி கொண்டார்கள். நெகேமியாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் எப்படி விசுவாசத்தோடு நின்றதினாலே. மூன்றாவது முழங்கால்கள் கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்று நேற்று உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அமலேக்கன் ஒவ்வொரு நாளும் போராடுவான், உங்களுக்கு எதிராக செயல்படுவான். பயப்படாதீங்க, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருக்காக நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அமலேக்கியர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட தான் செய்வாங்க. ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க, தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், உபத்திரவங்கள், இவ்வளோ பெரிய உபத்திரவ காலங்களில் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுகிறார்கள். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில் வந்த எல்லா உபத்திரவங்களிலும் அவர்கள் மனதை திடப்படுத்தி கொள்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தார். இன்னைக்கு சில பிரச்சனை சோர்வு வந்துருச்சுன்னா நம்முடைய மனம் தளர்ந்து போகிறது, நம்முடைய மனம் அங்கே செயல்படாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. நம்முடைய மனம் திடப்பட வேண்டும். அப்போ இந்த மனம் திடப்படுவதற்கு நல்ல ஃபெலோஷிப் தேவை, நல்ல ஐக்கியம் தேவை. அதனால தான் ஒருவரோடு ஒருவர் என்று நான் ஆரோனும் ஊரையும் வைத்து மோசே எப்படி ஜெயித்தான், அதற்கு இவங்க 2 பேரும் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 செய்திகளை கொடுத்தேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனம் தளர்வதற்கு இடம் கொடுத்துறாதீங்க. மனம் தளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் கர்த்தருக்காக எழும்ப முடியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. அழகான வார்த்தை. கொஞ்ச கால பாடுகள், உபத்திரவம் வரும்போதெல்லாம் உங்கள் மனம் ஸ்திரப்பட வேண்டும். உங்கள் மனதை கர்த்தர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். தாவீதுக்கு அமலேக்கர்கள் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போன உடனே அவனால் தாங்க முடியாமல் அழுது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு வர நேரம் கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் மனதை கர்த்தர் திடப்படுத்தினார். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக நிற்பதனால் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவம், உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற உபத்திரவம், தேவனுக்காக வாழ்வதனால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பெரிய உபத்திரவங்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச கால உபத்திரவம், ஆனால் இந்த உபத்திரவத்தில் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்றால் இந்த உபத்திரவம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த உபத்திரவத்தில் பாடம் கற்றுக்கொள்வோம். இந்த உபத்திரவத்தை மேற்கொண்டு நாம் தேவனுக்காக எழும்புவோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உபத்திரவ காலங்களில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் நம்முடைய மனதை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொன்னால் எதற்காக? மனம் ஸ்திரப்பட்டால் உபத்திரவத்தில் நிற்க தேவன் கிருபை தருவார். மனம் ஸ்திரப்பட்டால் உபத்திரவத்தில் பின்வாங்காமல் நிலைத்திருக்க தேவன் கிருபை தருவார். நம்முடைய மனம் ஸ்திரப்பட்டால் உபத்திரவத்தில் நித்திய வாழ்க்கையை தேட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். பிரியமானவர்களே, உபத்திரவத்தில் நிற்க கிருபை தருவார், உபத்திரவத்தில் நிலை கொண்டிருக்க கிருபை தருவார்,
உபத்திரவத்தில் நாம் நித்திய வாழ்வை தேட தேவன் கிருபை தருவார். உபத்திரவத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. நிற்க தேவன் நமக்கு கிருபை தரட்டும். உபத்திரவத்தில் பின்வாங்கி போயிடுறாங்க நிறைய பேர். உபத்திரவத்தில் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு எதுக்கு, பூமியிலேயே நான் நரகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. சோர்ந்து போகாதீங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்களுக்கு உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உபத்திரவ நேரத்தில் சோர்ந்து போகும்போதெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஐக்கியம் தேவை. அந்த ஐக்கியம் இல்லைன்னா நம்ம நிச்சயமாக சோர்ந்து போவோம், நிச்சயமாக தளர்ந்து போவோம், நம்மளால் நிற்க முடியாது. கர்த்தர் அவருக்குள் நாம் நம் மனதை திடப்படுத்தி கொள்ள கிருபை தருவாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனம் அப்போஸ்தலர் 14:22. அப்போஸ்தலர் 14:22. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது நிற்கவும், நாங்கள் நிலைத்திருக்கவும், நித்திய வாழ்வை தேடவும் எங்களுக்கு கிருபை தாரும். உபத்திரவ காலங்களிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நினைத்து கொண்டவர்களாக எங்கள் மனதை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அமலேக்கன் வந்து எங்களை உபத்திரவப்படுத்தலாம், ஆனால் எங்கள் மனம் கர்த்தருக்குள் திடப்பட்டால் நாங்கள் அமலேக்கனை மேற்கொள்வோம். எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். கேட்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஸ்லாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.